ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுண்டலை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக முளைச்சி வந்திருக்கு. சுண்டல் மட்டும் இல்லை, எல்லா தானியங்களையும் பயிர் வகைகளையும் இதே மாதிரி நம்ம முளைக்க வைக்கலாம். பயிர்களை முளைக்க வைக்கிறதுக்கு பொதுவாக நம்ம துணி கிளாத் எடுத்து தான் யூஸ் பண்ணுவோம். நல்லா முடிச்சு போட்டு தொங்க விட்டு முளைக்க வைப்போம் இல்லையா? துணி இல்லாமல் எப்படி முளைக்க வைக்கலாம் அப்படின்னு நான் கண்டுபிடிச்ச மெத்தட் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம கடையில் குலோப் ஜாமுன், ரசகுல்லா, சோன் பப்படி இந்த மாதிரிலாம் வாங்கும்போது இப்படி டப்பா கொடுப்பாங்க. இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு டப்பா கூட எடுத்துக்கலாம். மூடியோடு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை ஒரு கோனூசியோ அல்லது சிக்கு வடிக்கையோ அடுப்பில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஓட்டை போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்பயும் போல தான் நார்மலாக நீங்கள் எந்த பயிரை முளைக்கட்ட வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நைட்டு ஊற வச்சுருங்க. நைட்டு ஃபுல்லாக ஊறின பின்னாடி காலையில் எடுத்து அந்த தண்ணியை ஃபுல்லாக வடிச்சு விட்டுட்டு இந்த டப்பாவில் போட்டு மூடி வச்சுருங்க. அந்த பகல் ஃபுல்லாக இந்த டப்பாலே இருக்கட்டும், அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாகவும் டப்பாவில் இருக்கட்டும். மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக எல்லாம் முளைச்சி வந்திருக்கும். இன்னும் நல்லா முளைச்சி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 4 மணி நேரம் விட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லா முளைச்சி வந்திருக்கும். முளைக்கட்டிய தானியங்கள் உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.